வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பூர்ணிமாவுக்கு கல்யாணம் இப்படி தான் நடந்தது. பாக்யராஜுவின் முதல் மனைவி கோமாவில் இருக்காங்க. பிரபலம் சொன்ன தகவல். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகை பூர்ணிமாவை பாக்யராஜ் எப்படி திருமணம் செய்தார் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்காங்க. சினிமாவை பொறுத்தவரை திருமணத்துக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ தெரியாது, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பவங்க தான் அவங்க கூறியிருக்காங்க. தனித்துவமான திரைக்கதை இயக்குனராக குரல் மற்றும் மொழி மூலம் நடிகராக தமிழக மக்களில் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்தவர் தான் கே பாக்யராஜ். நடிகை பூர்ணிமாவை திருமணம் செய்து குறித்து பாக்யராஜ் பலமுறை பேட்டிகளில் கூறியிருக்காங்க. அதே போல இவர்கள் திருமணம் எப்படி நடந்தது என்று பல்வேறு பத்திரிகையாளர்கள் செய்திகளாக வெளியிருந்தாங்க. அதாவது டார்லிங் ஷூட்டிங் போது டைரக்டர் என்ற முறையில் அடிக்கடி பாக்யராஜ் வீட்டிற்கு பூர்ணிமா சென்றிருக்கிறார். அப்போது பாக்யராஜுடைய முதல் மனைவி பிரவீனாவுக்கு பூர்ணிமாவுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்ததாம். பிறகு பிரவீனாவுக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போக இதனால் பாக்யராஜ் மிகுந்த சோகத்தில் இருந்திருக்கிறாரு. பாக்யராஜுடைய அண்ணன் பாக்யராஜை மறுமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தாலும் பிரவீனாவை மறக்க முடியாத நிலையில் இருந்திருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை பாதை மாறி போய்விடக்கூடாது என்பது பயந்து திருமணம் செய்து கொள்ளாமல் என்று முடிவுக்கு வந்தாராம். ஷூட்டிங்கில் பூர்ணிமாவை சந்தித்த பாக்யராஜுக்கு அவருடைய எளிமை பிடித்து போக அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்காரு. தன்னுடைய விருப்பத்தையும் பூர்ணிமாவிடம் சொல்ல தனது அம்மாவிடம் பேசுங்கள் என்று கூறிட்டாராம். இதற்கு பிறகு இரு வீட்டார் பெற்றோருடன் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் பேசியிருந்த சபிதா ஜோசப் பூர்ணிமா பாக்யராஜுக்கு எப்படி திருமணம் நடந்தது குறித்து பேசினாங்க. பாக்யராஜ் திருமணம் நடந்த ஒரே விபத்தால் போல தான் வேறு நடிகை தான் பாக்யராஜ் திருமணம் செய்திருக்கிறாரு. அந்த நடிகை பாக்யராஜுக்கு சோறு போட்டு கவனித்து வந்திருக்கிறாரு. பாக்யராஜ் படங்களுக்கு நடித்து தந்து பல்வேறு சலுகைகள் தந்திருக்கிறாரு. அந்த நடிகை ஆதரவால் பாக்யராஜ் அந்த காலகட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கிறாரு. நடிகையினுடைய தாய்மொழி தெலுங்கு என்பதால் அவருக்கு தமிழ் படங்களில் நடிப்பதற்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு பாக்யராஜ். சில படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். அதன் பிறகு நடிகையை திருமணம் செய்து கொண்டார். பிறகு அந்த நடிகை உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. அந்த சமயத்தில் தான் பாக்யராஜ் டார்லிங் படத்தில் மனைவி அங்கே உடல்நலம் படுத்திருந்த சமயத்தில் தான் பாக்யராஜ் பூர்ணிமா மீது காதல் வந்தது. அப்போது அவர் கோமாவில் இருந்தாங்க. கோமாவில் இருக்கும்போதே இங்கே பூர்ணிமா காதலித்து கொண்டிருக்கிறாரு. இதுதான் சினிமா உலகம். அதற்கு பிறகு பூர்ணிமாவுடன் திருமணம் நடைபெற்றது. முதல் மனைவிக்கு துரோகம் பண்ணியது மாதிரியான சூழ்நிலை என்று தான் அதை அப்போது சொல்லுவாங்க. சினிமாவை பொறுத்தவரை திருமணத்துக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ தெரியாது, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் பார்ப்போம். இயக்குனர் கே பாக்யராஜ் மற்றும் நடிகை பிரவீனா இருவருமே திருமணத்துக்கு எம்ஜிஆர் தான் நடத்தி வைத்தார். அதே போல் பாக்யராஜ் பூர்ணிமா திருமணத்துக்கு எம்ஜிஆர் தான் நடத்தி வைத்தார் என்று கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.